இது வந்து இவருக்கு இன்னைக்கு பர்த்டே நினைக்கிறேன். அதை வந்து எங்களை வச்சு ஏமாத்தி இப்படி ஏதோ எடுத்துன்னு வந்துட்டோம். மேபி இன்னும் பெட்டரான ஒரு தேதியில ரிலீஸ் ஆயிருந்தா அதுக்கு இன்னொரு பெட்டரான ஒரு விஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சுண்ணா. ஏன்னா நாங்க ஃபுல்லாவே ஆடியன்ஸோட உட்காந்து பாக்குற ஃபர்ஸ்ட் ஷோ இதுதான். இப்பதான் ஏன்னா அங்கங்க பாதி பாதி ஓடிட்டே இருந்தாலும் கரெக்டா பார்க்க முடியல. இப்பதான் ஃபுல்லா பாக்குறோம். எல்லா காமெடிக்கும் பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லாவே சிரிச்சாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேங்க்யூ தேங்க்யூ. இப்படி நீங்க கேட்பீங்க, இத பண்ணாதடான்னு சொன்னேன். நான் சொன்னேன் இதெல்லாம் கண்டிப்பா கேட்கப்பட வேண்டிய கேள்விப்பா, இப்படி பண்ணாதப்பான்னு சொன்னேன். தம்பி வந்து அன்பால இப்படி பண்றாங்க. நீங்களே சொல்லுங்க. என்னன்னா இல்லண்ணே, இது வந்து இவருக்கு இன்னைக்கு பர்த்டே நினைக்கிறேன். அதை வந்து எங்களை வச்சு ஏமாத்தி இப்படி ஏதோ எடுத்துன்னு வந்துட்டாங்க. இல்ல கவினா சொன்ன மாதிரி நல்ல படத்துக்கு ஆடியன்ஸா இருக்கட்டும், பிரஸ் மீடியா நீங்க இருக்கட்டும் எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா வேர்ட் ஆஃப் மவுத்ல தான் டாடாவே அவ்வளவு சூப்பர் ஹிட் ஆச்சு. பட் அது ஒரு ஷோவா வேர்ட் ஆஃப் மவுத்ல வந்து ஹிட் ஆன ஒரு படம். அது ஸ்டாரா இருக்கட்டும் எல்லாமே கவினா இருக்கு. இப்ப கிஸ்ஸுமே நேற்று இருந்த ஆடியன்ஸை விட இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு நிச்சயமா அந்த இன்க்ரீஸ் ஆன ஆடியன்ஸ் வந்து ஹவுஸ்ஃபுல் தியேட்டர் நாளைக்கு நிச்சயமா ஆகும். ஸோ thanks to the press media audience in the support. ஸ்டார்ல படத்திலே கொஞ்சம் நம்மளுக்கு கிரிட்டிக்கலா நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் நோட் பண்ணி தான் வச்சிருக்கோம். பிளடி பெக்கர் எனக்கு தெரிஞ்சு படமா அந்த அளவுக்கு ஒரு ஒரு தப்பான படமானு எனக்கு தெரியல. ஏன்னா நல்ல இன்டென்ட்டோட ரொம்ப நல்ல டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு அட்டம் பண்ணணும்னு ட்ரை பண்ண ஒரு படம் தான். மேபி இன்னும் பெட்டரான ஒரு தேதியில் ரிலீஸ் ஆயிருந்தா அதுக்கு இன்னொரு பெட்டரான ஒரு விஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து அடுத்த ப்ரெஸ் மீட்ல பேசுவோம். வந்த வரைக்கும் டெஃபினட்டாக ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நிச்சயமா அதை பற்றி பேசணும்னு நிறையவே இருக்கு. வெற்றி சாரோட வந்து அந்த மீட்டில் அட்டன். ஆமா ஆமா, அதெல்லாம் மறந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் வரும்போது. இல்ல நம்ம காலில் ஆல்ரெடி திரும்பி பல வருஷம் ஆயிடுச்சு. அவருக்கும் அது தெரியும். ஆமா ஆமா, அதனால அவருக்கு எல்லாமே தெரியுங்கிறதுனால ஜி நீங்க ஆடுற டான்ஸ்லாம் நீங்க வீட்டுல ஆடிக்கோங்க, இல்ல பெரிய ஹீரோஸ்லாம் அவங்க ஆடுவாங்களா அவங்ககிட்ட ஆடிக்கோங்க, நம்மகிட்ட வேணாம் அப்படின்னு நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன்.